இல்லை அது கொஞ்சம் வந்து ஆளை விட்டு நம்ம பண்ண முடியாது. நான் பேசி சமாளிக்கிறது எந்த கூட எல்லாரும் போய் அது உங்கள் ஏரியா இருக்கா எல்லாம் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னா அந்த ரோட்டில் முடியாது. சரி அந்த ரோட்டில் போட்டால் அதுக்கு லைன் இருக்கா? அந்த ரோட்டில் போட்டால் நாங்கள் அதாவே யூஸ் பண்ணிடுவோம் சார். சரிங்க. இந்த ஒரு இது மட்டும் இந்த ஒரு அது தெரியும். நீங்கள் பிறகு இது வந்து போன ஒரு 3 மாதம் மாதிரி நெருக்கி கொடுத்துருக்காங்க. அப்போலாம் வரலவே இல்லையே, வந்து தான் இத்தனை வந்திருக்கேன். நான் கொடுத்து போயிட்டு இருக்கு, உடம்பு கொடுத்ததே நான் தான். நான் இல்லை இல்லைன்ட்டு அந்த ரோடு உள்ள கிராக்கிங் இருக்காங்க. நம்ம அதை மட்டும் எடுங்க. நான் இப்போ போய் நான் வந்துடுறேன் வீட்டுக்கு. முடியும் கதை முடிக்கணும். நான் போய் செய்வாங்கல்ல நம்மளை முடிச்சு எழுத என்ன சொன்னோம். நிறைய கிடைக்கும். வணக்கம். தூத்துக்குடி மாநகராட்சி உங்களுக்கு தெரியும், கடந்த 4.5 ஆண்டு காலமாக முன்னாள் முதலமைச்சர் உத்தரவில் பல்வேறு நடவடிக்கை நடந்திருக்கு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் 2023 வெள்ளத்தில் என்னென்ன நடந்தது, அதுக்கு தகுந்த பணி நடந்திருக்கு. பக்கல் ஓடை வந்து பிரதான ஓடு 14 வழித்தடம் இருந்தாலும் 3 வழித்தடம் இருந்தது, வெள்ள நீர் வடிகிறது. 14 வழித்தடம் மாட்டியிருக்கோம். அது பக்கல் ஓடை வந்து ஒரு மெயினான ஓடை. இது வந்து 6 மீட்டர் இருந்தது. இந்த ஓடை மொத்தம் அகலம் 28 மீட்ரு. இன்னொரு 6 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது போன செப்டம்பர் மாதம் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மழைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், எப்போவுமே இந்த 16, 17, 18 நம்ம நிற்கிற அந்த வார்டு தான். இந்த வார்டில் தான் நிறையும். இது நிறையங்கிறதுக்காண்டி முதல் கட்டமாக 4ஆம் கேட்டு வரைக்கும் இந்த பணி இந்த மழைக்குள்ளே ஓடும் இந்த 2 மாதத்தில். அதுக்கப்புறம் மிச்சம் கடற்கரை வரைக்கும் அவ்வளோ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கோம். அதை வந்து இப்போ நாங்கள் பார்வையிட்டு இருக்கோம். அதனால் இந்த வருங்காலத்தில் ஏற்கனவே 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சா ஒரு மணி நேரத்தில் தண்ணி ஒடிஞ்சிடும். இந்த ஓடெல்லாம் முடிஞ்சுதுன்னா 30 சென்டிமீட்டர் வந்தாலும் மாநகர மக்கள் பயப்படாமல் இருக்கலாம். இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கான திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. அதான் சொல்கிறேன்ல, நம்ம இப்போ நிற்கிற ஸ்ட்ரெச்சு FCA முன்னாடி இருந்து வேலை முடிஞ்சிட்டு இதுலேருந்து நம்ம 4ஆம் கேட்டு வரைக்கும் மழைக்கு முன்னாடி இந்த 6 மீட்டர் அகலம் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கே உள்ள வேலை அடுத்த மழை வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏரியா தெரியும், ஊற்று வந்துடும். கீழேருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் வேலை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அந்த பணி நடைபெற்றிருக்கும். ஸ்லோவானாலும் நடைபெற்றே கொண்டிருக்கும். மொத்தம் 53, அது 52 சில்லறை, 52.98. கடந்த காலத்தில் நம்ம ஏற்கனவே செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சு 23 அப்போதே நம்ம எங்கள் கழக தலைவர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்தது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் எல்லாம் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாம் ஸ்டடி பண்ணி இதை கட்டணும்னு 23 வெள்ளத்தை பார்த்து 24, 25 பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறக்காண்டி நான் 2 சைடையும் சாலையும் போட்டாச்சு. இதில் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேரத்தில் நிறைய வண்டி போகுது. பாதிப்போடாத இடம் எவ்வளோ வைக்கலாம், எவ்வளோ வச்சா எவ்வளோ தாங்கும், இன்னொரு 30 வருஷம் 50 வருஷம் தாங்குமானுங்கிற போட்ட திட்டம். ஒரு 30 வருஷத்துக்கு எந்த பயனும் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை. இருந்தாலும் வெளியே இருந்து வர தண்ணியை அங்கேயே திருப்பி இருக்கும். இருந்தாலும் ஊருக்குள்ள உள்ள தண்ணி போகிறது கண்டிப்பாக அந்த பணி நடைபெற்று. நன்றிங்க.